ஆஸ்திரேலியா மற்றும் நியூகினியாவுடைய வெப்பமண்டல மலைக்காடுகளுடைய ஆழத்துல ஒரு பழங்கால உயிரினம் இன்னைக்கும் சுத்தி திரியுது. இத பார்த்தா ஏதோ டைனோசர் யுகத்துல இருந்து வெளிவந்துருச்சோன்னு தோணும். இயற்கையான தலக்கவசத்தோட இத பக்கத்துல பார்த்தாலே யாருக்கும் அச்சமும் நடுக்கமும் வரும். பலர் இத இறகுகள் கொண்ட ராட்சசன்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, உலகின் மிக ஆபத்தான பறவையும் இதுதான். ஆமாங்க, நான் கேசவரிய பத்தி தான் சொல்றேன். இன்னைக்கு வனமும் வானமும்ல கேசவரியுடைய மர்மமான வாழ்க்கை, வரலாற்றுக்கு முந்தைய உயிரினத்துடைய தோற்றம், மேலும் நம்ப முடியாத பல தகவல்களை பார்ப்போம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. கேசவாரி பறவைகள் எமுக்கள், தீக்கோழிகள், ரியாக்கள் மற்றும் கிவிகளோட சேர்ந்து ரேட்டைட்ஸ்னு அழைக்கப்படுற பறக்க முடியாத பறவைகளுடைய இனக்குழுவை சார்ந்தது. இவற்றோட மூதாதையர்கள் 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்கள் மறைந்து சிறிது காலத்திலேயே இந்த பூமியில தோன்றுச்சுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த பறவை இனம் பழமையானது. மேலும் இவற்றோட தோற்ற அம்சங்கள் இன்னும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தோட குறிப்புகளை கொண்டிருக்கு. ஓடுறதுக்கு தடிமனான கால்கள், பாதுகாப்புக்கான சக்தி வாய்ந்த நகங்கள் மற்றும் இவற்றோட தலைக்கு மேல கொம்புகள் போன்று இருக்கிற ஒரு புடைப்பு. உண்மையிலே பல ஆராய்ச்சியாளர்கள் கேசவாரிகள் மற்றும் சில தேரோபாட் டைனாசர்களுக்கு இடையே இருக்கிற ஒற்றுமைகளை ஒப்பிட்டு ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க. கேசவாரிகளை 3 வகையா பிரிக்கிறாங்க: சதர்ன் கேசவாரி, நார்தர்ன் கேசவாரி மற்றும் டார்ஃப் கேசவாரி. அதாவது தெற்கு கேசவாரி, வடக்கு கேசவாரி மற்றும் குள்ள கேசவாரின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. இதுல பொதுவா எளிதா பார்க்கக்கூடியது தெற்கு கேசவாரி தான். இது 2 மீட்டர் வரை உயரமும் 60 கிலோகிராமுக்கு மேல எடையும் இருக்கு. உலகின் 2வது கனமான பறவை, அதாவது தீக்கோழிக்கு அடுத்தபடியா பெரிய பறவை இதுதான். சதர்ன் கேசவாரிகள் 1752 தான் அறிவியல் ரீதியா விவரிக்கப்பட்டு பெயர் கொடுக்கப்பட்டது. இது தெற்கு கினியா, வடக்கு ஆஸ்திரேலியா மற்றும் அரு தீவுகளில் காணப்படுது. இன்னைக்கு 10,000 இருந்து 20,000 சதர்ன் கேசவாரிகள் இருக்கும்னு கணக்கிடப்பட்டிருக்கு. ஆனால் இவற்றோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வருதுங்கிறது மகிழ்ச்சியான செய்தி. நார்த்தன் கேசவாரிகள் 1860 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.